ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா விளாக்ஸில் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஹைதராபாத்தில் இருக்க ஸ்டாட்டு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ராமானுஜர் டெம்பிளுக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் 1017 அந்த வருஷத்தில் அவதரித்த ஸ்ரீ ராமானுஜரோட 1000 ஆண்டு நிறைவு பெற்றது அடையாளமாக 2017 வருஷம்தான் இந்த ஸ்டாட்டு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய உலகத்திலேயே 2வது அமர்ந்த நிலையில் இருக்கிற சிலையை உருவாக்குவதற்காக பணி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 2022 பிப்ரவரி மாதம் வந்து அப்போதைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறக்கப்பட்டதுங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் இருக்குதுங்க. வெளியிலேயே பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அதனால் நம்ம வந்து இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இல்லாட்டி வந்து நான் ஆன்லைன் புக்கிங் கூட இருக்குதுங்க. நம்ம முன்னாலேயே ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு கூட இங்கே வந்து நம்ம வந்து ராமானுஜரை பார்க்கலாங்க. ராமானுஜர் மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி 108 திவ்ய தேசமும் வந்து இருக்குதுங்க. அதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி. 108 திவ்ய தேசத்துலேயே இருக்கிற அந்த எல்லாருடைய அந்த கடவுளோட உருவ சிலைகள் அந்த தனித்தனியாக ஒரு கோபுரம் தனியாக நிர்வகித்து 108 கோயிலையும் நிர்வாகம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே முன்னால் இருக்கிற நம்ம பார்க்குற இந்த சிற்பக்கலைகள் எல்லாமேங்க. இங்கே நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து உள்ளே போய் நாம் டிக்கெட் எடுத்துக்கலாங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பெரியவங்களுக்கு 200, சின்னவங்களுக்கு 120 வசூல் பண்ணுறாங்க. தினசரி ஈவினிங் வந்து இங்கே 5:30க்கு ஃபவுண்டன் ஷோ, லேசர் ஷோ அதெல்லாம் நடக்குதுங்க. 7 மணிலேருந்து 8 மணி கூட 2 ஷோ நடக்குதுங்க. அதனால் நாம் இங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஈவினிங் போகிற மாதிரி தாங்க பிளான் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்த வந்து பகல்லையும் பார்க்கலாம், ஈவினிங் நடக்கிற இந்த லேசர் ஷோவையும் நம்ம வந்து பார்க்கலாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து செப்பல்லாம் இங்கே இந்த இடத்துல தாங்க நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபுட்வேர் டெபாசிட் சென்டர்னு இங்கே வந்து அவங்க நம்ம செப்பல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த டோக்கன் வச்சுக்கிட்டு நம்ம செப்பல்ஸ் எல்லாம் இங்கேயே நம்ம விட்டுலாங்க. ஆன்லைன் புக்கிங் இருக்கிறவங்களாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ண அந்த சீட்டை காட்டினோம், இல்லாட்டி மொபைலில் இருந்து நம்ம காட்டினா கூட அங்கே நம்ம கையில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு டேக் மாதிரி ஒன்று கட்டி விட்டுறாங்க. அந்த டேக் வச்சுக்கிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் இதுதாங்க என்ட்ரன்ஸில் உள்ளே போனவுடனே முன்னாலேயே ராமானுஜரோடைய மிகப்பெரிய அமர்ந்த நிலையில் இருக்கிற அந்த ஸ்டாட்டுவை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் 108 திவ்ய தேசத்தோட கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா. ராமானுஜரை சுற்றியும் 108 இந்த மாதிரி கோயில்கள் மாதிரி அமைச்சி வச்சுருக்காங்க. 108 திவ்ய தேசங்களும் 108 விஷ்ணு மற்றும் இந்த லக்ஷ்மி கோயில்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்து இருக்குதுங்க. இந்த 108 கோயில்களும் இந்த 105 கோயில்கள் இந்தியாவில் இருக்குதுங்க. இன்னொன்று வந்து நேபாளத்தில் இருக்குது. இந்த கடைசி 2ம் திருப்பார்கடல் மற்றும் வையங்கத்தில் இருக்கிறதா இங்கே வந்து கோயிலை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் 12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்களை தான் திவ்ய தேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதில் 106 பூமிக்குரிய திவ்ய தேசமாகவும் அந்த கோயிலெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து 84, கேரளாவில் வந்து ஒரு 11, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 4, உத்தரகாண்டில் வந்து 3, ஆந்திர பிரதேசத்தில் 2, குஜராத்தில் 1 மற்றும் நேபாளத்தில் இருக்கிற முக்திநாத் 1ங்க. ஆக மொத்தம் 106 விதேசம் இப்போ பார்க்குறோம் தானுங்க. அந்த மாதிரி தனித்தனியாக உள்ள அலங்காரத்தோட சுவாமியை வந்து இங்கே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் மூலவர், உற்சவர்னு 2மே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம போனோன்னா அங்கே ஐயர்லாம் தனியாக இருக்கிறாங்க. அந்த ஐயரை வந்து நம்மளுக்கு வேணும்னா அர்ச்சனை பண்ணி கூட கொடுக்குறாங்க. நாங்கள் போகிறப்ப ஃபஸ்ட்டு 2 டைம் இங்கே நாங்கள் போயிருக்கோங்க. ஃபஸ்ட்டு போகிறப்ப இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுக்க அனுமதிச்சாங்க. லாஸ்ட் இயர் இன்னொரு தடவை போனோம். அப்போ வந்து உள்ளே வந்து ஃபோட்டோ எதுவுமே எடுக்க அனுமதி பண்ணலைங்க. நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம்னாக்கா இந்த சென்டரில் வந்து இந்த இடம் பார்க்கலாங்க. இது வந்து துவஜஸ்தம்பம் இருக்குது. அந்த துவஜஸ்தம்பத்துலேருந்து சென்டரில் இருக்குது. மேலே ஏறி போனால் நம்ம வந்து இங்கே இருக்கிற ராமானுஜர் சிலையோட அந்த மிகப்பெரிய அமர்ந்த சிலை இருக்கிறது அந்த இடத்த வந்து நம்ம
மேலே படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம ராமானுஜரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் 1017ஆம் வருஷம் அவதரித்தவர். 120 வருஷம் வாழ்ந்ததா சரித்திரம் சொல்லுதுங்க. அதே போல் இந்த மகான் ராமானுஜருக்கு வந்து 3 திருமேனிகள் இருக்குதுன்னு வைணவ சம்பிரதாயம்லாம் சொல்லுதுங்க. முதல்ல தமர் உகர்ந்த திருமேனி, அதாவது சோழ மன்னரோட கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ராமானுஜர் வந்து கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் இருக்கிற மேல்கோட்டை திருநாராயணன் கோயிலில் 12 வருஷம் தங்கி கைங்கரியம் செய்தாராம். உடையவருக்கு மிகவும் பிடித்த இந்த தலம் வந்து தென் பத்ரிகாசிரம்னு கூட சொல்லப்படுதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 120 கிலோ தங்கத்தால் ஆன ராமானுஜரோட சிலைங்க. இந்த இடம் கட்டப்பட்டது எல்லாமே பக்தர்கள் வந்து காணிக்கையாக கொடுத்த அந்த பணத்தில் தாங்க இந்த இடம் பூரா கட்டியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய நீரூற்று. அதாவது ஈவினிங்கில் பார்த்தா இங்கே தான் வந்து தாமரை வடிவத்தில் இருக்கிற இந்த சென்டரில் இங்கே தான் வந்து ஷோ நடக்குங்க. ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் ஷோ. அதனால் இங்கே வர்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஷோவை பாருங்கள். அதாவது தாழ்த்தப்பட்டவர்களும் நம்ம வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து பொறிச்சு செஞ்ச இந்த ராமானுஜர் தனது 80வது வயசில் திருநாராயணபுரத்திலிருந்து அப்புறம் ஸ்ரீரங்கம் வந்தாராம். இருப்பினும் அவரோட பிரிவிற்காக வருந்திய சீடர்களுக்கு தன்னை போலவே ஒரு சிலையை செய்ய சொல்லி அதில் தெய்வீக சக்தியெல்லாம் செலுத்தி அந்த சிலையும் தான் அப்படின்னு சொல்லி அந்த சிலையெல்லாம் சீடர்கிட்ட ஒப்படைச்சாருங்க. மேல்கோட்டில் இப்போ இவங்க கூட இங்கே இருக்கிற சிலை தாங்க தமர் உகர்ந்த திருமேனி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ரெண்டாவது தான் உகர்ந்த திருமேனி, அதாவது ராமானுஜர் தன்னோட 120வது வயசில் ஸ்ரீரங்கத்தில் தங்கி கோயில் நிர்வாகத்தையெல்லாம் வைணவ மடத்தை நிறுவியதால் முனைப்பாக இருந்தப்ப பிறந்த ஊரான இந்த ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் சீடர்கள் அவருக்குன்னு ஒரு செப்பு சிலையை செஞ்சாங்களாம். பின்னால் உடையவரே சிலையை திரும்ப தழுவி தனது சக்தியை அதில் செலுத்தினாராம். விழா எலும்பு காது மடல் அப்படிங்கிற ராமானுஜரன் 120 தோற்றத்தினை நன்மை பிரதிபலிக்கும் சிலை இப்பையும் நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க இந்த ராமானுஜரோட அமர்ந்த கோலத்தின் மிக பிரம்மாண்டமான சிலையின் அடியில் 8.2 மீட்டரில் மிகப்பெரிய தாமரைக்கு நடுவில் சுமார் 36 யானைகள் இந்த சிலையை தாங்கி இருக்கிறது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு அடியில் இருந்து மெடிடேஷன் ஹாலில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த 120 கிலோ ராமானுஜரன் முழுவதும் தங்கத்தாலான சிலையை அமைச்சு சுற்றுப்பக்கமும் 108 திவ்ய தேசம்னு மாடல் டெம்பிள்களை எல்லாம் உள்ளே இருக்கிற தெய்வ சிலைகளையும் மிகவும் தத்ரூபமாக கோபுரத்துடன் உருவாக்கி இருக்கிற இந்த இடம் முக்கியமாக எல்லாரும் வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு இடமா ஹைதராபாத்தில் இருக்குதுங்க. ராமானுஜருடைய 3வது திருமேனி வந்து தானான திருமேனி. உடையவரை பரமபதம் அடைந்த பிறகு ஸ்ரீரங்கரின் பிங்கவாடையும் சூடி கலைந்த மலர்களும் அவரின் எண்ணெயும் ராமானுஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாங்க. பல்லாயிரக்கணக்கான சீடர்களும் பக்தர்களும் புடைசூழ அவரது உடல் திருவாய்மொழி ஓதியபடி திருவங்கரத்தின் வீதியில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டதாங்க. அப்போ அரசரேரியா எம்பெருமான் ராமானுஜர் தன்னோட பெரிய நிதி மற்றும் சேம வைப்புன்னு சொல்லி அதனால் அவரோட உடல் வெளியே போகக்கூடாதுன்னு ஸ்ரீ ரங்கநாதர் ஆணையிட்டாராம். ஆகையால் அரசன் தனது மனைவியை எப்படி அந்த புறத்திலேயே வைத்து பாதுகாப்பாரோ அதே போல் ராமானுஜரின் பூத உடல் வந்து திருவரங்கு கோயிலேயே பதப்படுத்தப்பட்டதாங்க. அந்த காலத்தில் துறவிகள்லாம் எரிக்கிற வழக்கம் எதுவும் கிடையாதான். அதனால் வருஷத்தில் 2 தடவை வெறும் சந்தனம், கற்பூரம், குங்குமப்பூ ஆகியவை எல்லாம் அரைச்சி பூசப்பட்டு ராமானுஜர் உடல் இப்பையும் பாதுகாக்கப்படுதாங்க. 1000 வருஷங்கள் கடந்து இப்போவும் இயற்கையாகியே அவரோட உடல் இன்னும் அங்கே கெடாமல் இருக்குதா, இல்லை சந்தனம் மற்ற கற்பூரத்தின் மகிமையால் இந்த உடல் கெடாமல் இருக்கா அப்படிங்கிறது புரியாத புதிராகவே பார்க்கப்படுகிறது. திருவரங்கு கோயிலிருந்து 5வது அகன்ற சுற்றி வர்றப்ப கை நகம் தலைமுடியோட உடையவரின் தத்ரூபமான உயிரோடு இருக்கிற மாதிரி காட்சியை தர்ற திருமேனி தாங்க தாமான திருமேனியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம போகிறது வந்து வெளியில் வர வழியில்ங்க. அந்த வெளியில் வர வழியே எல்லாத்துக்குமே வந்து பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் உள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டு இருக்குதுங்க. எல்லாரும் தனியாக சாப்பிட்றது மாதிரி தனித்தனியாக டேபிள்லாம் கூட இருக்குதுங்க. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குதுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து ரொம்பவும் பெருசாக விஸ்தாரமாக
நல்லா பெருசாக இருக்குதுங்க. நிறையா பேர் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வெளியிலையும் பாருங்கள் அந்த பெரிய ஹால் இருக்குது. இந்த ஹால்லேருந்து அப்படியே நம்ம வெளியில் போகிற வழி வருதுங்க. வெளியில் போனால் நம்ம வந்து அங்கே இருக்கிற செப்பல் ஸ்டாண்டு, நம்ம செல்ஃபோன் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரலாங்க. செல்ஃபோனுக்கும் தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்குதுங்க. இப்போ எல்லாம் செல்ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல. நம்ம செல்ஃபோனையும் அங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாங்க. வெளியில் வரப்போ ஈவினிங் நாங்கள் வந்து ஃபவுண்டன் ஷோலாம் பார்த்தோங்க. அதை வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. வெளியில் வந்தால் இப்போ இந்த லேசர் ஷோ ராமானுஜர் வந்து லேசர் ஷோவில் நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்குதுங்க. அந்த இரவு நேரத்தில் அந்த மிகப்பெரிய ராமானுஜர் சிலையோட பல வண்ணங்கள் ஜொலிக்கும் காட்சி மிக அருமையாக இருக்குதுங்க. யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஈவினிங் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி வர்றப்ப அப்போ தான் வந்து இந்த அற்புதத்தை வந்து நம்ம கண்ணில் பார்த்து தரிசனம் பண்ண முடியுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த இந்த ராமானுஜருக்கு இங்கே தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து இவ்வளோ பெரிய இடம் உருவாக்கி இந்த 6 வருஷமாக இதை கட்டி முடித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இங்கே வரப்போ தமிழ்நாட்டுக்குள்ளாரையே நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது 108 திவ்ய தேச டெம்பிள் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து உணர்றோங்க. இந்த இடம் வந்து சின்ன ஜிஆர் அவர்களால் வந்து நிர்வாகம் செய்யப்படுதுங்க. மண்டே டு ஃப்ரைடே லீலா ஜல நீராஞ்சனன்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டன் ஷோ நடக்குதுங்க. அது வந்து 5:30 மணிக்கு. சாட்டர்டே சண்டேயில் 2 ஷோவாக அதை நடத்துகிறாங்க. ஈவினிங் 5:30க்கு ஒன்று, 8 o'clock ஒன்று, 2 ஷோவாக நடத்தப்படுதுங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேயில் லேசர் ஷோ வந்து 8:45 வரைக்கும் நடக்குதுங்க. நாங்கள் இந்த இடம் ஃபோட்டோ பிடிச்சதெல்லாம் செல்ஃபோனை வாங்கின பின்னால் வெளியிலேருந்தே பார்த்தாலே தெரியுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது நம்ம வெளியில் கார் பார்க்கிங் இடத்துல இருந்து வந்து பார்த்தாலே இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா தெரியுதுங்க. உங்களுக்கு பார்த்தா சின்ன இடம் மாதிரி இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரியுது. ஆனால் இது வந்து எல்லாமே நாங்கள் வெளியிலேருந்து ஃபோட்டோ பிடிச்சதுங்க. சுற்று பக்கம் இருக்கிற அந்த லைட்டிங் வெளிச்சமும் சென்டரில் இந்த ராமானுஜர் சிலையோட லேசர் ஷோவும் நைட்டில் பார்க்குறதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுங்க. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த லேசர் ஷோ. அதனால் கம்பல்சரி வர்றவங்க ஈவினிங் இதை மறக்காமல் வந்து இதை பார்த்துட்டு போங்க. ஹைதராபாத் விசிட் பண்ணுறவங்க எல்லாருமே முன்னாலே எல்லாம் புதன்கிழமை வந்து விசிட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலைங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து புதன்கிழமையும் அதாவது 365 டேஸும் இங்கே வந்து உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லேசர் ஷோவை போகிறப்ப மறக்காமல் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நாம் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.